கரூர் விவிக்ஸ் கிச்சனின் அம்மாவின் கிராமத்து சமையல். வாழ்க வளமுடன். இதை பார்த்தீங்களா, ஜிலேபி மீன். இது அமராவதி யாரும் காவேரி யாரும் ஒன்றா கூடுற கூடுவரையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. 100 ரூபா தான் அந்த மீன். எப்படி க்ளீன் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா மீன் ஜிலேபி மீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன். இது ஜிலேபி மீன், இது உளுவ மீன். எல்லாம் மாயனூரில் கிடைக்கும் ஈஸியாக. மாயனூரில் நிறையவே இருக்கும், டேம் இருக்குனாக்கா. மாயனூருக்கு முன்னாடியே கூடுதுறைன்னு ஒரு இடத்துல மாயனூரில் வந்து, அதாவது காவேரி யாரும் அமராவதி யாரும் ஒன்று சேர்கிற இடத்துல இதை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஜிலேபி மீன். 3 ரகமாக இருக்குது பாருங்கள் மீன். இது பாருங்கள், அவரை மீன் குட்டியாக இருக்குது. இது உளுவ மீன். இது வந்து குழம்புலாம் போட்டு முதல் மரியாதை படம் மாதிரி சிவாஜி கணேசன் சார் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மீன். எப்படி இருக்கும். உப்பு பாருங்கள் எவ்வளோ போடுறேங்க. போட்டேன். இந்த மீன் எடுத்து போட்டு இப்படி சேர்த்தோம்னா பளிச்சுன்னு வரும். அதில் பளிச்சுன்னு இந்த இதெல்லாம் போயிடும். இது பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாம் மீனை கழுவிட்டு வந்துட்டேன். உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் சூப்பராக கழுவியாச்சு. இதை குழம்பு பாதி, வறுக்கிறதா இருந்தாலும் பாதி வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் இருக்குது, தேங்காய் ஜீரகம் சோம்பு இருக்குது, புளி உப்பு மஞ்சத்தூள், ஒரு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். மிளகாய் 5-6 மிளகாயும் சோம்பையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி மீன் மேலே தடவி வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மசாலா அரைச்சிட்டு வைத்தேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்துட்டு மீனில் இது பண்ணிக்கலாம். போட்டு பரட்டிக்கலாம். போட்டு பரட்டிடுங்க. போட்டு பரட்டி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகணும். இப்படி இருந்ததுன்னா வெயிலில் வைக்கிறதாலும் வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறனாலும் வைக்கலாம். கொஞ்சம் ஊறணும். இது ஊற வச்சுங்க, டேஸ்டியாக இருக்கும். இது ஆட்டு மீனுங்கிறதுனால உயிர் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படின்னு சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு. மசாலா தடவி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே வெயிலில் வச்சுருவோம். வெயிலில் வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும், வெயிலில் காயட்டும். அது வணங்கிருச்சு. சோதனையோடு வச்சுருவோம். குழம்புக்கு அரைச்சிடலாம். அரை வச்சு ஒரு வடை சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கங்க. வெந்தயம் மட்டும் போதும், போட்டு தாளிச்சிக்கலாம். தக்காளி தேங்காய் அரைச்சி எடுத்து ஊற்றிக்கணும். தேங்காய் வளர்த்தினால அதோட சாம்பார் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டுடலாம். அதோட புளியை கரைச்சி ஊற்றிடலாம். மஞ்சள் தூள் உப்பு சேர்த்திடுவோம். கொஞ்சம் தண்ணியாட்டம் வச்சு குழம்பு கொதிக்கிட்டேன். குழம்பு பாருங்கள் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. குழம்பு வெந்துருக்கு. சுற்றி இந்த உடம்புல வந்துட்டு தேங்காயெல்லாம் வந்துட்டு அது மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த மீனை போட்டுருவோம்.
மீனை போட்டுடலாம். மீன் எல்லாம் போட்டாச்சு. இதை மூடி வைக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். வாங்க பார்ப்போம் மீன் குழம்பு வந்துருச்சான்னு. மீன் சூப்பராக வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு. சூப்பராக இருந்துச்சு பாருங்க, மசாலா ஏறி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மீன் வறுக்கலாம். இந்த போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். வெயிலில் வச்சுருக்கோம், அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். மீனை வறுத்தரலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. மீன் வெயிலில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், வெயிலில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா காஞ்சிருச்சு. சட்டி அடுப்பில் வச்சு சூடிடுச்சு. லேசாக எண்ணெய் ஊற்றி போட்டுக்கலாம். எண்ணெய் மீனை பரட்டி போட்டுக்கிட்டே இருங்க. மீன் நல்லா செவந்து போய் நல்லா நீட்டாக வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான், மீன் சூப்பராக வந்துருச்சு. எடுத்துருவோம். எண்ணெயை லைட்டாக ஊற்றினீங்கன்னா போதும். சிம்மில் வச்சுக்கோங்க. பரட்டி வைக்கணும். மீன் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.